ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அட்டாக்ல பங்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ அமைப்பில் ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து முன்னாடி வந்து இருந்திருக்காப்புல. ஸோ இவ்வளோ நாள் பிளான் பண்ணி வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு எரர் தான் வந்து கருதணும். ஸோ இனிமேல் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுவும் ரெண்டாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ ஓப்பன் பிஜேபி சப்போர்ட்டர் ஆர் ஐ எம் நாட் ஓப்பன்லி சப்போர்ட்டிங் எனி அதர் பார்ட்டிஸ். நான் வந்து நடந்த இன்சிடென்ட்டை காமன் மேனாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது என்னுடைய கருத்து என்னன்றதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பிஜேபி மாதிரியான கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஆரம்பத்திலிருந்தே. ஸோ அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இறைவனே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, நீ சொல்லவா வேணும். அது எப்படின்னா பார்த்து நிதானமாக நிறுத்தி சம்பவம் செய்யறதுக்காக மோடி ஐயா வந்து சவுதியிலேருந்து கிளம்பி வந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இப்போ முன்னாடி இருந்த இந்தியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்தியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஏகப்பட்ட நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பின்னாடி நிற்கிறாங்க. மாபெரும் 2 சக்திகளான ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ரெண்டுமே இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிது. போதாக்குறைக்கு இப்போ பிரிக்ஸில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுனால கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா ஓப்பன் பண்ணாங்க. சைனா இப்போ செமன் இருக்கும் வேற நம்மகிட்ட வந்து காட்டிட்டு வராங்க. மேபி மறைமுகமாக பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற தைரியத்தில் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. பட் வந்து இந்தியாவுக்கு வந்து நேரடியாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்குறேன். அப்படி தான் பார்க்குறேன்.